சந்தோஷ் நாராயண் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் நல்லதை கூப்பிட்டு சார் இதுதான் சூதுகவுன்னு ஒரு படம். இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நீங்க தான் டைரக்ட் பண்ணீங்க. அது பார்ட் 2 இப்போ வந்து பார்ட் 3 நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. இங்க வந்து தான் தெரிஞ்சது நல்லது பார்ட் 1 மறந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 2 பார்ட் 3 வேற சொல்றாங்க. லவ் யூ பிரதர் ஃபார் திஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல? அந்த செக்கு படம் முடிச்சவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ பார்ட்டி இன்னொரு பார்ட்டி இருக்கு உங்களுக்கு. தெரியாம சொல்லிட்டேன், நீங்க நல்லா டக்குன்னு ட்ரெஸ் மாத்துறீங்க அப்படின்ட்டு. அப்படியே இன்டர்வியூ 25 ட்ரெஸ் இது வரைக்கும் மாத்திருந்தோம். அந்த 25 இன்டர்வியூல வர கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா, ஃபண்டாஸ்டிக். ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசாக நாங்கள் வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சோம். இந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கு, சம்பளம் அவங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிகில். நீங்கள் எத்தனை சட்டோட மற்றவங்க இது நான் சொல்லவே மாட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன பேசியாச்சு. தேங்க்யூ பாபி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டனில் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் சிவி குமார். ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டாக கழிக்கிறதுக்கு தான் அதை பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னது நன்றி சார். நான் ஊரில் இல்லை. இப்போ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அதேதான் சிவி குமார் அந்த அர்ஜுன் 2 பேர் வந்தாங்க. வந்து இது மாதிரி நம்ம சூதுகம் 2 பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார், நல்ல படம் அது, அந்த படம் நம்ம பண்ணி சுதப்போனோம் சார். இல்லை இல்லை இது நல்லதே ஒரு லைன் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இங்க வந்து தான் தெரிஞ்சது நல்லது பார்ட் 1 மறந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 2 பார்ட் 3 வேற சொல்றாங்க. ஸோ பிரதர் அப்படிதான் என்ன ஏமாத்திட்டாங்க பிரதர். ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன். இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னதான் வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனால் அவன் மூஞ்ச பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லேயும் அப்படிதான் பயங்கரமான அக்யூஸ்ட். பார்த்து கை தட்டத்தை எல்லாம் தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தாரு கார்த்திக் சுப்ராஜ், நல்லா இருக்கு தயவுசெய்து கைக்கிட்டு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சிவிகுமார் பற்றி வரேன். என்னன்னா சிவிகுமார் வந்து ஒரு பெரிய அசட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸாக ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பிரில்லியண்டாக வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. மார்க் வாங்க யூனிவர்சிட்டி, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. இது சேர் இருக்கும், சேர்னு இருக்காது, கீழே இருக்காது. அந்த மாதிரி சிவிகுமார். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவிகுமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில் கண்கலந்து நான் வந்து பார்த்தேன். அது வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமாவை இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. எவ்வளோலாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். லவ் யூ பிரதர் ஃபார் திஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல? அந்த செக்கு படம் முடிச்சவங்கன்னா தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி ப்ரோ இதெல்லாம் சும்மா ஓகே. அதுக்காக நீங்கள் இதை மறந்துடாதீங்க. உண்மையிலேயே நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும்னு தான் என்னுடைய மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார். என்னப்பா இவர் பண்ணிட்டு வர அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்ணிட்டு வரப்பா, ஹோட்டல் வச்சிருக்காரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது ஷூட்டிங்கில் போகாத காசு இருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடிச்சோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முடியுது ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பாடு வீட்டுக்கு அனுப்புறேன் சார். நான் வெயிட் பண்ணுவேன் செக்கு கிக்கெட் நான் வருதா அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிருந்தாங்க. அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக ஒரு ஒத்த குழம்பு எடுத்துன்னு வந்தார். ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து ஒத்த குழம்பு இல்லை சும்மா சொன்னேன் சார், கொடுத்துக்காதீங்க, எல்லாம் ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்கிறது. அதுக்காக செக்கை மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்கு. ஒன்றும் சாமி பக்கத்துலேயே வச்சிருக்காங்க. ஓடிடி முடிச்சோடனே அப்புறம் சேட்டலைட் முடிச்சோன்னு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே. ஸோ
சார் இது ஒரு விஷயம். அந்த இந்த படத்தில் வந்து சந்திரசேகர் சார், ஐயோ அவர் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னாலும் நல்லா தமிழ் பேசுகிறார், அவர் கூட நடிக்கிறேன்ட்டு. அவர் இன்னும் 2 படத்தில் நடிச்சா என்ன மாதிரி அவர் பேசுகிறாரு இருக்கு. அந்த அளவுக்கு பயமாக வேற இருக்கு சார். நீங்கள் வேற ஓகே. அண்ட் ஹரிஷா கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் அருள்தாஸ் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம், டைம் வேறு இல்லை. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் வந்து ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு 10 நிமிஷத்தில். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். அந்த இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷ் வரேன். நான் அதுக்கு முன்னாடி எட்வின், ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர். ஃபுல் கிரெடிட் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் அவங்க வந்து கிரெடிட் போவோம். ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தோஷ், நான் 2 நிமிஷத்துக்கு நல்லா இருக்கேன். ஸோ சந்தோஷ் நாராயணை பற்றி சொல்லி ஆகணும். படம் போட்டு வராரு. ஸோ ப்ரோ பார்ட்டி இன்னொரு பார்ட்டி இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னன்னா சந்தோஷ் நாராயண் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கை தட்டுங்க. இது அவர் மியூசிக்காக கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷை என் பைக்கில் உட்கார வச்சுட்டு நிறைய ஆஃபீஸ் கூட்டு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை, இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும், சந்தோஷ் டெஃபினட்டாக யூ டூ ஒண்டர்ஸ். யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ், யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யுவர் லைஃப். அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சி.வி. குமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே. அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோவிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான். ஸோ சந்தோஷ், ஐம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது. அண்ட் ஏன்னா சில ஃபிலிம்ஸ் ரொம்ப நாளாக இருக்கிறதால அதை பற்றி பேச முடியாது. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச் தான் சும்மா அது. அடுத்தது வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்ன கூப்பிடுவாரு, எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாம போயிட்டு இருக்கீங்க. ஓகே. ஸோ இது மூலியமா ரெக்வெஸ்ட் பண்றது பிரதர், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே. சி.வி. குமார் எங்க இருக்காரு? பீட்சா 4, 5. ஓகே. பை 1 கெட் 1 கேட்டிருக்கோம். பை 1 பை 4 பை 5 பீட்சா வந்துட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நலன் சார், அவர் வந்து என்ன சொல்லணும்னா, சில இயக்குநர்கள் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானே நிறைய பேர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னன்னா, இந்த படம் நீங்கள் எடுக்கிறதுக்கு கதையை வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் 2 இயர்ஸ். ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே 2 இயர்ஸ் தான். இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்ல வந்து 3 இயர்ஸாக யோசிச்சோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிளாடியேட்டர், அவதார், டைட்டானிக் மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டு தான் மன்னிச்சுங்க. என்னன்னா, சூதுகவும் இட்ஸ் கல்ட் ஃபிலிம். இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமர். இது இந்த லைட் மாதிரி ஒரு பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரவி. அதுதான் மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரவிக்குமார் சார் எங்கே இருக்கிறார்? போயிட்டு சார். ரவிக்குமார் சார், சரவணன் சார். சரவணன் பிரதர், நம்ம தான் அந்த படம் பண்ண வேண்டியது, ப்ரொடியூசர் தான் பிரதர். அதில் நம்மள பண்ண வேண்டியது. நான் ரெடி. நெக்ஸ்ட். ஓகே. பாரஞ்சித் இப்போ கிளம்பிட்டாரு. ஆனால் அவரை பற்றி என்ன சொல்றோம்னா, நானும் அவரில் ஒன்றா ஆரம்பிச்சேன். சென்னை வந்து விக்கெட் போட்டோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் இன்னைக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணாலும் நாங்கள் பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். பட் அவர் வந்ததுக்கு ஹாப்பி, அவர் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நிகில், தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் நல்லா டக்கு ட்ரெஸ் மாற்றுறீங்க அப்படின்ட்டு. அப்படியே இன்டர்வியூ 25 ட்ரெஸ் இது வரைக்கும் மாற்றிருக்கோம்.
அந்த 25 இன்டர்வியூல வர கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா, ஃபண்டாஸ்டிக். ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசாக நாங்கள் வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சோம். இந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கு, சம்பளம். ஸோ அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிகில். நீங்க எத்தனை சட்டோட மற்றவங்க இது நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் நேம் சொல்லுவேன், தயவுசெய்து அவரை பார்க்காதீங்க. ஏன்னா உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது எல்லாம் இப்போ அவர் தான் யூஸ் பண்ணுவார். ஓகே. ஸோ ஒன்ஸ் அகெயின் 13th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. திருப்பி கல்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஜாலி ஹாப்பி ஃபிலிம். தேங்க்யூ. எஸ். ஸோ கலகலப்பா சார் ஐயோ நம்ம இல்லை இதுதான் பிரச்சனை. என்னன்னா ஒரு ஸ்கிரிப்ட் பேசல, எழுதி பேசலாம். நம்ம போன இஷ்டத்துக்கு பேசிட்டுமா. உண்மையிலே அர்ஜுன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். ஏன்னா ஒரு படத்துல ஒரு டைரக்டர் வேலையை பார்க்கலாம். இந்த படத்துல எல்லா வேலையும் பார்த்தது அர்ஜுன் தான். இன்ஃபேக்ட் எப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்ல இருந்து டேட் செல்றது எல்லா வேலையும் பார்த்த அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டரா இருப்பாரு. எது கிடைக்குதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அர்ஜுன் உங்க மேல பெரிய நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும். பேரண்ட்ஸ் சொல்லிருக்கீங்க, நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்க. அந்த சார் மேடையில் சொன்ன மேடையில் மறந்துடணும். சரியா? அதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறாரு. ஓகே. ஓகே. நான் வந்து இல்ல என்ன சொல்றதுன்னா, நீ பாட்டு இல்லைன்னா தர மாட்டேங்க. பார்ட்டி பண்றோம்ல, பார்ட்டி பண்றீங்களா? பார்ட்டி இல்லைன்னு சொன்ன மாதிரி பார்ட்டி பண்றது சினிமா பார்ட்டி நீ தான். நீ பார்ட்டி பண்றியா இல்லையா? பார்ட்டியில நீ இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். சாயந்தரம் வரமாட்டேன்ற பார்ட்டியா? பார்ட்டி இருக்கா இல்ல பார்ட்டி பண்றீங்களா? பார்ட்டி. ஓகே. பார்ட்டி சார். அந்த கதை இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் நல்லதை கூப்பிட்டு சார் இதுதான் சூதுகம்னு ஒரு படம். இந்த படத்தை நீங்க தான் டைரக்ட் பண்ணீங்க. அது பார்ட் 2 இப்போ வந்து பார்ட் 3 நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அடிக்கடி மேபி நான் எழுதிட்டு வந்து காட்டணும் உங்களுக்கு. கஜினி சூர்யா மாதிரி வருது. நீங்க பேசுங்க, நீங்க கெஸ்ட். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா பிரஸ் நண்பர்கள் என்னோட வணக்கம். சூதுகோம் 2 ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய லாஃப்டர் ரைடாக இருக்குது. வாழ்த்துக்கள் சூதுகோம் டீம், அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக், எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே, ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது சார். சிவி சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சூதுகோம் 2 வெல்லும், அதில் டவுட்டே இல்லை. சிவி சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலி வந்து ரொம்ப டைமில் இருந்தாலும் டக்குன்னு முடிச்சிடுறேன். சூதுகோம் 2 ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை. ஆக்சுவலி என்ன வந்து ரொம்ப சிவி சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அவ்வளோ நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் சிரிச்சாடா, பாஸ் என்ன பாஸ் காமெடி பண்ணுறீங்க? இல்லை பாஸ் நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன். நம்பவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுபாஷ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து ஷூட் எல்லாம் எடுத்தார். அவருக்கு பாதி படம் எடுக்கிற வரைக்கும் என் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவினன்னு நினைக்கிறேன், எடிட்டில் பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறாங்களா? இல்லை எனக்கு பார்க்கும்போது எப்போ தெரியுது நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆனார். ஆக்சுவலி நடிக்கும் போதே ஒரு சீன் சொல்லுவார், இது பஸ் இது ஓகே வேணும், ஒரு 1/4 ஸ்பூன் குறைங்களேன் அப்படின்வார். இல்லை நம்ம பஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்குவார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் வந்து சூதுகோமில் வந்து ஒர்க் பண்ணோம். சிவி சார் சூதுகோம் 2 சம்பளம் என்னால் மறக்கவே முடியாது. சூதுகோம் 2 சாரி சிவா வந்துச்சா? ஸோ ஒரு நாள் அவர்கிட்ட வந்து நம்பர் ஞாபகம் இல்லை. சிவி சார் இந்த மாதிரி ஒரு 50,000 அர்ஜென்ட்டாக வேணும், இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்கன்னா வரும். அப்படிதான்டா சர்ரா வெயிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. முன்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சா போயிடாத, ஈவினிங் பார்ட்டி கிட்ட அப்படின்னாரு. ஓகே சார் சூப்பர்னும். டீ நகரில் கேண்டீன் கிளப் கூப்பிட்டு போனார். நல்லா குடித்தோம், ஜாலியாக இருந்தோம், எல்லாம் முடிஞ்சு. சாரி சார் முடிஞ்சோடனே என்னடா நீ கேட்ட 50,000 இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்கேன், இந்த கழிச்சுக்க இந்த 10,000 எடுத்துக்க. இப்படியெல்லாம் யாராலும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும்தான் அப்படி வாங்க முடியும், அது சிவி சார் கிட்ட மட்டும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்காரு. எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா, அப்படியாடா ஈவினிங் பார்ட்டிக்கு வந்தது கருணாகரன் இருந்தாலும் சரி அது யாராக இருந்தாலும் சரி பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவாரு. அதான் சிவிகுமார் சார். அண்ட் ஃபைனலி டைமில் இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையும்.
நிச்சயமா அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அதுல நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்திய சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார். ஏன்னா சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும். அது வந்து சிவாவில் மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும் குருநாத் என்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் கருணாகரன் நீதான் அவனை வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. தட் இஸ் கருணாகரன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார் இந்த படத்தை. ஹோல் டீம் மற்ற காசு இருக்கிற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இது சொல்லாமல் முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு எந்த இடம் இருக்காது. தமிழ் சினிமாவின் தந்தை தி பவுடர் ஸ்டார் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா.